எல்லாருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் கருவேப்பிலைப்பாளையம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் வசித்து வருகிறேன். எங்கள் அப்பாவுக்கு 5 பொம்பளை பசங்க, நான் தான் லாஸ்ட்டு. எங்கள் எல்லா அக்காலும் நல்லா படிச்சுட்டு வந்தாங்க. நான் படிக்கலை, 12th தான் முடிச்சிருக்கேன். பப்ளிக் எக்ஸாம் தமிழ் நல்லாவே எழுதினேன். தமிழில் 99 எடுத்தேன். இங்கிலீஷ் எக்ஸாம் அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள தான் அப்பாவுக்கு இதுமாரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வாங்கம்மான்னு ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் போன அரை மணி நேரத்தில் அப்பா ஆக்சிடென்ட் இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. எக்ஸாம் கூட பிடிக்கல, எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா இந்தமாரி எக்ஸாம் எழுத போவாமான்னு கேட்டேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்தமாரி வேணாம்மா, அப்பாவே போயிட்டாங்க, நம்ம எதுக்குமா எக்ஸாம் எழுதினாம்மா பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் நினச்சேன் அப்பா இல்லாத இடத்துல நம்ம தான் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு போய் எக்ஸாம் எழுதினேன். மனசை தேர்த்திக்கிட்டு நல்லா தான் எழுதினேன். நான் இருந்தாலும் அப்பா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே மார்க் எடுத்துருந்துருப்பேன். என் அப்பாவுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும், பொம்பளை பசங்க அதுவும் படித்தா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு நான் போய் படித்து நல்லா தான் எழுதியிருக்கேன். டோட்டல் 514. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்பா வெளியில் காட்டிக்க மாட்டார். கஷ்டத்தை அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லா கஷ்டம் இல்லாத வளர்த்தாரு. அப்பா இருக்கிற வரைக்கும் கஷ்டமே இல்லாத இருந்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிறைய இருக்கோம். நாங்கள் படிக்கணும், எனக்கு படித்தா போதும், எனக்கு படிக்கிறதுக்கு மட்டும் யாருன்னா உதவி செஞ்சால் போதும், வேறு எதுவும் எனக்கு செய்ய தேவையில்லை.